ஆன்மீகவாதிகள் மகிழ்கின்ற அளவிற்கு இந்த முறை மானிய கோரிக்கையில் பல்வேறு புதிய திட்டங்கள் இடம்பெறும். ஏற்கனவே அறிவித்து செயல்பாட்டில் இருக்கின்ற திட்டங்களையும் கூடுதலாக எண்ணிக்கையை கூட்டவும் திட்டமிட்டிருக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பு அந்த பள்ளிவாசலை ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்திருக்கின்றது. 16 சமய கோயில்களை ரூபாய் 5 கோடி செலவில் மேம்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அசெம்பிளி செஷன் அறிவிச்சிட்ட பிறகு அந்த திட்டங்களை வெளியே சொல்லக்கூடாது, சட்டமன்றத்தில் அறிவிக்கணும். எங்களுடைய நோக்கம் பொறுத்தளவில், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய நோக்கத்தை பொறுத்தளவில் திருக்கோயில்கள் காப்பாற்றப்பட வேண்டும், திருக்கோயிலுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், திருக்கோயிலுக்கு சம்பந்தமான குளங்கள், தேர்கள், நந்தவனங்கள் இவைகள்லாம் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். 12 ஆண்டுகள் நிறைவுற்ற குடமுழுக்கு நிறைவுற்ற திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்ற திருக்கோயில்களை பாதுகாக்க வேண்டும். நம் மன்னர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷமான அந்த திருக்கோயில்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளில் 200 கோடி ரூபாய் மானியமாக தமிழக அரசு வழங்கியிருக்கின்றது. ஒருகால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற கோயில்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றுவது, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதியிலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு திருப்பணி செய்வதற்குண்டான நிதியை ஒதுக்கீடு செய்வது, இப்படி அனைத்து கோணங்களிலும் தரிசனத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது, விரைவான தரிசனம் போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே ஆன்மீகவாதிகள் மகிழ்கின்ற அளவிற்கு இந்த முறை மானிய கோரிக்கையில் பல்வேறு புதிய திட்டங்கள் இடம்பெறும். ஏற்கனவே அறிவித்து செயல்பாட்டில் இருக்கின்ற திட்டங்களையும் கூடுதலாக எண்ணிக்கையை கூட்டவும் திட்டமிட்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு அனுமதி அளித்திருக்கின்றார்கள். ஆகவே பக்தர்கள் போற்றுகின்ற ஒரு சிறப்பான மானிய கோரிக்கையாக இந்து சமய அறநிலையத்துடைய மானிய கோரிக்கை அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 3-4 கன்சல்டன்ட்களிடம் அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தினுடைய அந்த பரப்பளவை எதற்கு பயன்படுத்தினால் மக்களுடைய பயன்பாட்டிற்கு உகந்ததாக இருக்கும், பொருளாதார ரீதியாக மக்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள், மக்களுடைய பயணங்கள் போன்றவற்றை ஒருங்கிணைத்து 4 வல்லுநர் குழு கன்சல்டன்ட் அதுக்குண்டான தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றது. அது இறுதி வடிவம் பெற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று முதலமைச்சர் அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ மக்கள் நலன் சார்ந்து அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்துடைய இடம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். கோயம்பேடு பள்ளிவாசலை பொறுத்தளவில் அரசோ சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமோ எந்த வகையிலும் அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. உச்சநீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பு அந்த பள்ளிவாசலை ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்திருக்கின்றது. அந்த தீர்ப்பை அவர்களுக்கு அந்த மசூதி நிர்வாகம் செய்பவர்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றோம். மேற்கொண்டு சட்ட ரீதியாக செல்வதற்கும் அவர்கள் ஆலோசித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்களை பொறுத்தளவில் அது இந்து கோயிலாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் வழிபடுகின்ற தேவாலயங்கள் என்றாலும் சரி, இஸ்லாமிய பெருமக்கள் வழிபடுகின்ற தர்காக்கள் மசூதிகள் என்றாலும் சரி, ஏன் ஜெயினர்கள் வழிபடுகின்ற புத்தர் ஜெயின் திருக்கோயில்கள் என்றாலும் சரி, அனைத்தையும் காப்பாற்ற வேண்டும் எண்ணம் கொண்ட அரசு தான் திராவிட மாடல் அரசு. இந்த ஆண்டு கூட 16 சமய கோயில்களை ரூபாய் 5 கோடி செலவில் மேம்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த பள்ளிவாசல் குறித்த பிரச்சனையும் அரசு சுமூகமாக அதில் நடந்து கொள்ளும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அந்த தீர்ப்பில் என்ன சொல்லுகின்றதோ அதை பொறுத்து அவர்கள் அந்த மசூதியை சார்ந்த குழுவினர் எடுக்கின்ற முடிவுகளை பொறுத்து முடிவுகள் எடுக்கப்படும்.